எங்கடி உள்பாவடை எங்கடி? என்னது உள்பாவடை எடுப்போம்னு மதுரை போத்தீஸுக்கு போனேன். சரி, போய் 7 பாட்டு பாவடை எவ்வளவு வரும்னு கேட்டேன். ஒரு பாவடை மட்டும் 180 ரூபா வரும்ன்றாங்க. சண்டால பாவடை கடையை விட்டு வெளியில தானே வந்தேன். 4 டவுசர் 100 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு வாங்கி மாட்டிட்டு வந்துட்டேன். ஆனா இது காத்தோட்டம் நல்லா தாண்டா இருக்கு. என்னத்த சொல்ல, பிறந்ததுல இருந்து சரி பொண்ணா பிறந்ததுக்கு நம்ம சின்ன போனார் வட்டியில மண்ணா பிறந்திருக்கேன். அது வயசான ஆளுகளாவது உழுது தண்ணி வச்சிருப்பாங்க. உழுகு விடுவாங்க, உழுவு முடிச்சிட மாட்டேன். என்னத்த சொல்ற, எல்லாரும் பிறக்கிறாங்க, நானும் பொண்ணா பிறந்தேன். சரி, ஆனா எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்க ரொம்ப சிரமம். பிறந்ததுல இருந்து 25 வருஷமா வயசுக்கே வரல. 25 வருஷம்? ஆமா. சரி, நானும் போகாத ஆளு இல்ல வைத்தியம் பாக்குறதுக்கு. ஆளுகள்லாம் சொன்னாங்கன்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகை வைத்தியரை சந்திச்சு. யார் தெரியுமா? உப்பளை கொண்டு மாயகிருஷ்ணன். பேருக்கு மாயகிருஷ்ணன் ஐயா, இதனால வயசுக்கு வர்றதுக்கு மருந்து இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன். அவர் இந்த மாதிரி காட்டுல ஒரு மூலிகை இலை இருக்கு, அதை புடிங்கி அரைச்சு குடிச்சீங்கன்னா நீங்க வயசுக்கு வந்துவீங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த தகவலை வந்து எங்க அம்மாட்ட சொன்னேன். எங்க அம்மாவுக்கு காலம் போன காலத்துல கொஞ்சம் கண் பார்வை மக்குப்பாரு. வயசான ஒம்பளை வயக்காட்டுல போய் அந்த இலையை புடுங்கணும்னு மாத்தி வேற இலையை புடுங்கி 2 டம்ளர் சாறு எடுத்து கொடுத்துருச்சு. சரி, நானும் நிரம்ப பூஞ்சொலையில குடிச்சது மாதிரி குடிச்சு விட்டேன். நீ குடிக்கிறல? குடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, நான் குடிச்சது கடைசியில அரளி செடியா இருந்தது. போட்டு சக்காந்தி கண்ணு தெரியாம அரளி செடியை பிடிக்கிட்டு வந்து அப்புறம் என்ன செய்ய, என்ன போதா ஏதாவது போத நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பதட்டத்திலே சடங்காயிட்டேன். வயசுக்கு வந்துட்டேன். அது எப்படி சடங்காகிறது? சடங்காகுதுன்னா பெரிய மனுஷி ஆயிட்டேன். அது எப்படி? அது நான் சின்ன பிள்ளையில இருந்து பருவத்துக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? வேணும்னா இந்த செல்போன்ல படம் முடிச்சு வச்சிருக்க எடுத்துட்டு வரட்டா? வயசுக்கு வந்துட்டேன். சரி, வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வர்றது போல உனக்கு வந்துச்சா? ஒரு ஆசை வந்துச்சு. எப்படி? முதல்ல ஒரு கொத்தனாரை புடிச்சு காதலிச்சு. கொத்தனார் மேல அவர் தான் கம்பு பெருசா வச்சிருப்பாரு. ஆமா, தூக்கி போட்டு குத்துனாரா? நல்லா இது பண்ணிக்கிட்டு தேப்பாரு. மணி அரிசி பழகி இன்னைக்கு 1200 1300 வரைக்கும் சம்பளம் போயிடுச்சு. கொத்தனார் சம்பளம் எப்படியாவது வச்சு காப்பாத்திடுவாரு நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி முதல்ல போயில ராத்திரி ஒரு 10 மணி இருக்கு. சரி, நிறைய சொம்பு பாலோட உரை. நீதி அவர் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது. உள்ள ஒரே எடுவட்ட வய உட்காந்துருக்கான் பாரு. எப்படி? முதல்ல வரைக்குள்ள என்ன 2 சாந்து தட்டு நிறைய கலவை கலக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கான். அங்க இருக்கு கலவை, இங்க இருக்குடா இதை வச்சிருக்குன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, வெளியில போனேன்னா சந்து வந்து ஓட்டையில அடைப்பேன். 1200 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். உனக்கு என்கிட்ட ஓட்டையை கட்டி அடைக்கணும்னா காமி ஒரு 500 ரூபாய்க்கு முடிச்சு தரமுங்க. ஏதா எடுபட்ட வழி நீ செவத்துல உள்ளது அடைச்சேன்னா உனக்கு சம்பளம், இங்கேயும் கிட்ட அடைச்சிட்டேன்னா எனக்கு நொம்பளம் அந்த டைவர்ஸ் பண்ணிட்டேன். சரி, அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம். அவர் யாரு தெரியுமா? நம்ம மதுரையிலேயே மிகப்பெரிய ஒரு பஞ்சர் கடை வச்சிருக்காரு. சரி, இன்னைக்கு ஒரு 2 வீலருக்கு பஞ்சர் ஓட்டினாலும் 120 ரூபா 140 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. 10 பஞ்சர் ஓட்டியாவது குடும்பத்தை ஓட்டிடுவேன் நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். சரி, கல்யாணம் பண்ணி அவன் முதல்ல போகல. ராத்திரி ஒரு 11 மணி இருக்கு. ஆமா, நிறவசம் பாலோட ஓரே. சரி, அவனால ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது. ஒரு முதலர் வரைக்குள்ள என்னென்ன இருக்கணும்? முதலர் வைக்கிறதுக்கு வந்து பால், பழம், அல்வா, ஸ்வீட்டு, காரம் இதுக்கெல்லாம் இருந்தா ஒரு முதலர். அது போன பூவு. அந்த பஞ்சர் கடைக்காரர் என்ன வச்சிருந்தா உள்ள ஒரே எடுபட்ட முதலர் வரையில வச்சிருக்கான் பாரு. நல்ல 16 17 பானரு, தேப்பு கட்டை, சொலி சொண்டி உப்பு, 2 வட்டை நிறைய தண்ணி வேற வச்சிருந்தேன். இந்த வட்டை தண்ணி எதுக்குடா இங்க வச்சிருக்கேன் கேட்டேன். கேட்டு வாய கூட மூடல, அப்படியே தூக்கி என்னை முழு வட்டை தண்ணிக்குள்ள உட்கார வச்சுட்டேன். வச்ச நேரம் தன்னறியாம குசு வேற போட்டு தொலைச்சிட்டேன். ஓடமா ஆத்தாடி ஓட்ட சரியான ஓட்டையா இருக்குன்னு 2 காலையும் அகட்டி வச்சு ஊட தேப்பு கட்டிட்ட வரட்டு தேய்ச்சி சரியான டீப்பா போட்டு ஒட்டி விட்டேன். பெரிய லாரி டீப்பா ஒட்டிட்டேன். அப்புறம் அவனு வேணாம்ட்டு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு இப்ப இங்க வேலைக்கு வந்துட்டேன். இங்கதான் கல்யாணம் பண்ணல, கல்யாணமே வேணாம்னு சொல்லி முடிவெடுத்து இங்க வந்திருக்கேன். சரி, நான் வந்துட்டேன். தோழிகள் எல்லாம் கூப்பிட்டாத்தே இடம் சிறப்பா இருக்கு. ஆமா, அடியே வாடி வாடி ஆட்டி அழைச்சவளே, 5-6 செல்போனை உடைச்சவளே, அவளுக்கு செல்போன் வாங்கி கொடுத்தே தவிச்சு போவேன். பாவம் அந்த மனுஷி, நல்ல மனுஷி. என்னடி ஆனா உண்மையிலேயே அந்த ஆண்டவனுக்கு ஒரு வஞ்சகத்தை பார்த்தியா? உனக்கு எப்படி கொப்பும் கொலையும் வேகத்தடையும் பள்ளமும் கைவிடி சோரமா படுத்து வச்சுட்டு எனக்கு வெறும் பழைய ரப்பர் பந்த வைக்கிறீங்களா?
இது பந்து வாங்கி 6 வருஷம் ஆகுது. பார்த்துட்டு ஒரு தடவை மோந்து பார்த்துட்டு கொடுத்துரு. ஒரு பக்கத்து தம்பியா கிடக்கு. ஏமா தோழி சொன்னது எல்லாமே பொருத்தமா இருக்கு அவனுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் குறையா வந்திருக்கா. நெத்தி மசில மட்டும் சிரைக்காம வந்துட்டா. அப்படியே தெரியுது. அதைத்தான பார்த்த. ஏன்னா அதை இப்ப என்னடா செய்யறது? அங்கிட்டு வச்சு அமைதி விளையாடப்பேன். யாராவது எடுத்து கொடுங்க சாமியில. ஒரு வகட்டு சும்மா கிடக்கு. பந்து வாங்க நான் எவ்வளவு பாடுபட்டேன். சோடி 40 ரூபாய்க்கு. நான் போன வருஷம் வாங்கின பந்து அப்படியே இருக்கா பப்பு? எடுத்துட்டு வாப்பு. சீக்கிரம் வந்துடாம குளிச்சு 5-6 வருஷம் ஆச்சு. என்ன கலர்ல இருந்து இருங்கடா, இது எப்படி இருந்தாலும் வச்சுக்கிறேன். அப்பா வந்தாரு. நம்மள கண்ணு கட்டுமா காட்டு காவலுக்கு போச்சு. ரெண்டு பேருமா? அம்மா மட்டும் இல்ல, அம்மா வந்தாதான் இடம் சிறப்பா. பார்த்ததே இல்லை. சரி சரி சரி. அம்மா வாங்க. அம்மா நான் உங்களுக்கு மதிப்புக்குரிய தோழி. மரியாதையா பேசணும். சரிங்கம்மா சரிங்க. நான் என்னைக்காவது சொல்லிருக்கேனா? சொல்ல மாட்டேன். ஆமாங்கம்மா. நீ என்னுடைய மதிப்புக்குரிய தோழி. ஆமாங்கம்மா. ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்கம்மா? நீ சொன்ன மாதிரி உனக்கு நிறைய இருக்கு. ஏன்? என்னது? நான் சொல்லுவேன்னு நீ ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா? ஆமா. நீ மஞ்சள் தேய்ச்சலாம் பிடிக்க மாட்டியா? மஞ்சள்லாம் தேய்க்க மாட்டேன். வேற என்னதான் போட்டு பிடிப்ப? டெய்லி 3 பிளேட போட்டு சிரைக்கிற எரிச்சல் எனக்கு தானே தெரியும். ஏன் அத போட்டு அடிக்கிற வெயில்லையே போடுற கிரிமுக்கு எரிச்சல் தாங்க முடியும். அப்படிங்கற. ஆமா. மஞ்சள் நல்லா தடவு. சரிங்கம்மா. தடவுனா அந்த முடி எல்லாம் போடிடும். சரிங்க. சரியா? எந்த இடத்துல தடவுறது? முடியல தடவுறீ. கிட்ட வந்து எங்க தலையில சொல்லுவோம் போல. சரிங்கம்மா சரிங்க. சரிங்கம்மா. நம்மள எங்க வந்திருக்கோம்? காவலுக்கு. காவலுக்கு. காவலுக்கு வந்தோம். காவலுக்கு வந்தோம்.
நல்லாவே இருக்காது. எனக்கெல்லாம் சுத்தமா வந்ததும் செஞ்சா பிடிக்காது. காவல் செஞ்சாதான் அப்படி கிடையாது. நம்மளா இப்பதான் புதுசா இந்த இடத்துக்கு ஆமாங்கம்மா. ஆனா ஆடி பாடி சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. அதுக்கப்புறம் பறவை வரணும் அப்படின்னா ஆமாங்கம்மா. இந்த இடம் யாருக்கு சொந்தமான இடம்? யாருக்கு சொந்தமான? எம்பெருமான் முருகனுக்கு சொந்தமான. இந்த குறியிடத்துடைய கடவுள் யாரு? முருகப்பெருமான். அதனால இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும் என்று சொன்னால் குறிஞ்சியிலே பூமலர்ந்தே குழுங்குதடி கண்டிப்பா. என்ன ஆளோல நோளலும் அதெல்லாம் மதுரைக்கு அங்கிட்டு வச்சுக்குங்க. 6500 ரூபா சம்பளம். ஒரு காசு என்ன சும்மாவா கிடைக்குங்க? 6500 ரூபாயா? அது ஆட்டோ நீ வேணா 7000 8000 சொல்லிட்டு போ. அப்பதான் சும்மா வரில இருந்து ஏன்டா வரது எல்லாரும் ஊர்ல இருந்து எல்லாரும் வரி கொடுத்திருக்காங்க. அப்பா என்ன சொன்னாரு? ஆடி பாடித்தேன் பரவாயில்ல வரட்ட சொன்னாரு. ஆமா நான் பாறேன் நீங்க ஆடுங்க. நாங்க 10 மணில இருந்து நம்ம வேணா அது ஏ வேணா இது எல்லாரும் சேர்ந்து ஆட சொன்னாரு. என்ன எல்லாரும் சேர்ந்து? ஆமா வள்ளியம்மா ஆடுன்னு சொல்றாரு. கை தட்டுங்கனே. எங்க இந்த வாரம் சும்மா கிடையாது. அவ ஊர் வரி கொடுத்திருக்காங்க. முன்னாடி இருக்கிறவங்க தான் எனக்கு வந்து எதிர்ப்பு இல்ல. எதிரி சொல்லவே இல்லை. நான் சொல்லல. அவங்க தான் சொல்லிக்கிறாங்க. நீங்க எல்லாம் ரசிகர்கள் சொல்ல வந்தீங்க. உங்களுக்கு